வணக்கம், வெல்கம் டு சஹா த லவ்லி ஐடியாஸ். 2 மாதம் வரைக்கும் தாங்கக்கூடிய சாம்பார் பொடி தான் இன்னைக்கு நீங்கள் எந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த பொடியை மிக்சியில் தாங்க அரைச்சி எடுக்க போகிறோம். சரி, வீட்லேயே ஸ்பெஷலாக செய்யக்கூடிய இந்த சாம்பார் பொடிக்கு என்னென்ன சாமான்கள் வேணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் மல்லிக்கு 50 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 துண்டு பால் பெருங்காய கட்டி எடுத்திருக்கோம். கடாயை ஹீட் பண்ணிட்டு 100 கிராம் மல்லி விதைகளை வறுத்துக்கலாம். இந்த பொடி டேஸ்டா இருக்க இதுல யூஸ் பண்ற பொருட்களோட அளவு கரெக்டா இருக்கணும். எல்லாத்தையும் தனியா வறுத்துக்கோங்க, கருகாம வரணும். இதுல ஒரு சிலது சீக்கிரமா வறுபட்டுடும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் தனியாக வறுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இந்த மல்லியை 2லிருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ காஞ்ச மிளகாய் வறுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா 100 மல்லிக்கு 100 காஞ்ச மிளகாய் கூட எடுத்துக்கலாம். மல்லியோட ஃப்ளேவர் தூக்கலா வரணும்னா காஞ்ச மிளகாய் நான் எடுத்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகு சீரகத்தை ஒண்ணா வறுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போதே எடுத்துடுங்க. அடுத்தது கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இது கருகிடாம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா வறுபட்டு வாசனை வரணும். இது லேசா கருகிட்டா கூட சாம்பார்ல சேர்க்கும் போது அந்த கருகின வாடை வரும். இதுல கடலைப்பருப்புக்கு பதிலா அதே அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்தீங்கன்னா அது ரசப்பொடி. வெந்தயம் கருகிடாம வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெந்தயம் அதிகமாகவும் சேர்க்க கூடாது. அதிகமா சேர்த்தாலும் கருக விட்டாலும் சாம்பார் பொடி சேர்க்கிறப்போ இதோட கசப்பு தன்மை தனியா தெரியும். கடைசியா 2 துண்டு பெருங்காய கட்டியும் வறுத்து எடுத்துக்கோங்க. பெருங்காய கட்டி பொரியறதுக்காக 2 டிராப்ஸ் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் அதிகமா சேர்த்துறாதீங்க, அரைக்கும் போது சொத சொதன்னு இருக்கும். வறுத்த எல்லாத்தையும் ஒரே தட்டுல ஒன்னா கொட்டி ஆற வச்சிருக்கோம். நல்லா ஆறினதும் மிக்சியில விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடியை நீங்க எந்த சாம்பார் செஞ்சாலும் அதுல கடைசியா சேர்த்து இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சாம்பார்ல மட்டும்தான் சேர்க்கணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த பொடியை காரக்குழம்பு, வத்த குழம்பு, உருண்டை குழம்பு, இப்படி எல்லா வகையான குழம்புலையும் சேர்க்கலாம். நம்ம மிக்சியில அரைச்ச சாம்பார் பொடி ரெடி. இந்த அளவுக்கு பவுடர் பண்ணா போதும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிடுங்க. நீங்க எப்போலாம் சாம்பார் செய்யறீங்களோ அப்போலாம் இந்த பொடியை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொடியை எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். இது சுரக்காய் சாம்பார். நம்ம யூஸ்வலா செய்யற மாதிரி தாங்க. கடைசியா சுரக்காய் பருப்போட நல்லா வெந்ததுக்கு அப்புறம், அதாவது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்ச சாம்பார் பொடியை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இத வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தழையை சேர்த்து தட்டு போட்டு மூடிடுங்க. இப்படிதாங்க இந்த பொடியை சேர்க்கணும். நீங்களும் இந்த சாம்பார் பொடியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.